ஹாய்ங்க, இன்றைக்கி எம்டிஆர் குலோப் ஜாமுன் மிக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம். இதில் தான் குலோப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு அவங்க 900 கிராம் சர்க்கரை போட சொல்லிக்கிறாங்க. ஆனால் நான் 2 கப்பு போடுறேங்க. இதில் 2 கப் சர்க்கரை போட்டுட்டுங்க, அதில் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கொதித்து சர்க்கரை தண்ணியுமே இல்லாமல் கொஞ்சம் பாகுமாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கு. அதுதான் 2 துண்டு ஏலக்காய். இப்போ இதை அடுப்பில் வச்சு கொதிக்கிட்டுங்க. இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு பிசைகிற மாதிரி, சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைய வேண்டியதாங்க. ரொம்ப ஊற்றிடாதீங்க, சப்பாத்தி மாதிரி வேறு மாவு போட்டு பிணைய முடியாதுங்க. அதனால் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. வாசம் பார்த்திங்கன்னா பால் பவுடராட்டே வாசம் பண்ணிக்குதுங்க. குலோப் ஜாமுனில் சாமர்த்தியமே என்ன தெரியுங்களா? உருண்டை பிடிச்சி எண்ணெயில் ஓடும்போது வெடிக்காமல் வர்றதுதாங்க. வெடித்தாலும் நம்ம தான் சாப்பிட போகிறோங்க. பார்த்திங்கன்னா இப்போ இந்த அளவுக்கு பசஞ்சாச்சுங்க. ஒட்டுதுன்னு நினைக்காதீங்க, அதுக்கு தான் ஊற வைக்க சொல்லிக்கிறாங்க. பிசைஞ்சு ஓட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. அப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு உருண்டை பிடிச்சிங்கன்னா கரெக்டாக வந்துடுங்க. இந்த சொதப்பெல்லாம் இல்லாமல் வந்துடுங்க. நானும் மூடி வச்சுட்டிங்களா? மாவு ஊறுறக்குள்ளே என்ற சின்னவன் எழுந்திரிச்சிட்டானுங்க. சின்னவன் அவனை ஆட்டி விட்டுட்டு வந்து பார்த்தா பாருங்கள், கையில் ஒட்டலை. இப்போது பாக்கெட்டில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நெய் தடவிட்டு உருட்டுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்மளும் கையில் நெய்யை எடுத்து வச்சு தேய்ச்சி உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாங்க. நிறையா போட்டேன் போல் பார்த்தீங்களா? எல்லா உருண்டையும் பிடிச்சிட்டு அப்புறம் எண்ணெயில் போட்டு பொரிச்சிடுங்க. நீங்கள் தனியாக செய்கிறாப்புல இருந்தால் கூட ஒரு ஆள் இருந்தால் வேணால் ஒரு ஆள் பொரிக்க ஒரு ஆள் உருட்டுங்க. ஏன்னா உருட்டைக்குள்ளே கருகி போயிடுங்க. போட்டு எண்ணெயில் ஓட்டது பூரா சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. அப்போத்தே ஒரே வாயில் ஒரு உருண்டை ஓட முடியும். மொத்தமாக எனக்கு இத்தனை உருண்டை தான் வந்துச்சு. இது வட்டமாக இருக்குதா நீளமாக இருக்குதான்னா தெரிலிங்க. மடன்னு உருண்டை பிடிச்சிட்டேன். ஏன்னா பிள்ளைங்க எழுந்திரிச்சாங்கன்னா உருண்டை பிடிக்க மாட்டாங்க. ஏற்கனவே 2 தடவை அழுது ஆட்டி விட்டு வந்தேங்க. இப்போ இது எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இங்கே பார்த்திங்கன்னா பாகு பார்த்திங்கன்னா ஒரு கொதிச்சுட்டு இருக்குதுங்க, தெரியுதுங்களா? பாகை மாற்றி வச்சு போட்டு இதில் தான் எண்ணெயை வச்சு பொரிக்க போகிறோம். எண்ணெய் காஞ்சிட்ருக்குதுங்க. இது வடை சட்டி இல்லைங்க, ஆப்பச்சட்டிங்க. ஆப்பம் சுட மாட்டேன், அதனால் வடை சட்டியை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. சாம்பிளுக்கு 2 உருண்டையை மட்டும் போட்டு பார்க்கலாம் எப்படி வருது. அப்புறம் உருண்டை பெருசாக தான் பிடிச்சிட்டோமோ என்னமோ, உருண்டையை முங்காத அளவுக்கு எண்ணெய் இருக்குதுங்களே. இங்கே வெடிக்க தெரியுதுங்க. பொன்னிறமாக பொரியணுங்க. அடுத்த ரவுண்டு எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு போட்டுருங்க. பாருங்கள், நம்மளுக்கு இவ்வளோ உருண்டை வந்திருக்கு. ஆனால் நிறைய உருண்டை பார்த்திங்கன்னா வெடிக்கவே இல்லை, நல்லா தான் வந்திருக்குது. நான் கூட பயந்துட்டு இருந்தேங்க வெடிச்சு போயிருமா என்னமோன்னு. இந்த மாதிரி கொஞ்சம் 1-2 தான் அப்படி வந்திருக்கு. மீதி மோஸ்ட்லி நல்லா தான் வந்திருக்கு. இப்போ இதை எடுத்து பாகில் ஓட்டு குலோப் ஜாமுன் ரெடி. இந்த நம்ம ரெடி பண்ணி வச்ச பாகு இருக்குது, அதில் உருண்டையெல்லாம் சேர்த்துக்கலாங்க. கொட்டிடலாம். கொஞ்ச நேரம் ஊறுனா சூடான சுவையான குலோப் ஜாமுன் ரெடி. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல்.